இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பெயிண்ட் அடிக்கவே இல்ல. ஷிஃப்ட் பண்ணும்போது பெயிண்ட் பண்ணலான்னு பார்த்தா, சுத்தமா டைம் கிடைக்கவே இல்ல. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்த டைம் கார்த்திகை எண்டுல வந்தோம். அதுக்கப்புறம் அப்ப வரல அப்படின்னா, மார்கழி அப்படி தள்ளி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குடி வந்துட்டோம். வீட்டுக்கு விட்டுட்டு போகும்போது என்னனாலும் பெயிண்ட் பண்ணி குடுக்கணும்னு சொல்லி ஓனர் சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இருக்கும்போதே பெயிண்ட் பண்ணிடலாம், வீடு கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, பொங்கலுக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்க அப்படின்னா, பொங்கல் வேலையும் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் அவங்க யாருமே ஆள் கிடைக்கல, நேட்டிவ்க்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பொங்கல் முடிச்சு தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பொங்கல் டைம் அப்போது எல்லா வேலையும் பார்த்துட்டு திருப்பி பொங்கல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போயும் எல்லாமே எடுத்து கொடுத்து இன்றைக்கி தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். மாமா இன்றைக்கி முக்கியமாக வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் அம்மாவும் தான் எடுத்து வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி சாப்பாடு வெளில இருந்து தான் ஆர்டர் பண்ணோம். கிச்சன் திங்ஸ் எல்லாமே அம்மாவோட பழைய பீரோல் ஒன்று இருந்தது, அதுக்குள்ளே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்.